Hi, good morning. This is Priyadashni. இந்த SQL சீரிஸோட வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்பில்டாகவே இதில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை வந்து என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இது வந்து SQL queries வந்து டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த SQL queries வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அக்ரிகேட், ஸ்ட்ரிங்கு, டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஜேசன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஸ்ட்ரிங், அக்ரிகேட் அண்ட் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸில் ஆப்ரேட் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவை நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது. நான் வந்து காலம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து நான் வந்து சம் பண்ணலாம். எனக்கு ஓவராலாக இந்த டேபிள் எவ்வளோ எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்ட்ரிங் வேல்யூஸில் ஆப்ரேட் பண்ண முடியும். கன்கார்ட் பண்ண முடியும். அப்பர், லோவர், அதாவது அப்பர் கேஸாக மாற்றலாம், லோவர் கேஸாக மாற்றலாம், லென்த்து, சப்ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸாக. டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்னா வந்து டேட் அண்ட் டைம் வேல்யூஸில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். கரண்ட் டேட்டு, டேட்டோட டிஃப்ரென்ஸு, அதாவது இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த டேட்டை ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதை வந்து SQL நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் எடுத்துப்போம். எம்ப்ளாயீஸ் டேபிளில் என்னென்ன இருக்குது? ஐடி, நேம், ஏஜ், சேலரி, கிரியேட்டட் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருந்துச்சு? கவுண்டர், மேக்ஸிமம், சம்மு, மினிமம், ஆவரேஜ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த சேலரியை சம் பண்ண போய் காட்ட போகிறேன். இப்போ செலக்ட் சம் சேலரி ஃப்ரம், ஓகே, இதுக்கு வந்து ஒரு அந்த காலமுக்கு ஒரு நேம் வைப்போம். as total salary from employees table name. ஓகே, ரன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேலரி எடுத்துகிட்டு வரும். இது வந்து சம் ஃபங்க்ஷன். இப்போது கவுண்ட் பண்ணோம். எனக்கு வந்து இந்த டேபிளில் ஓவராலாக எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் கவுண்ட், அதுக்குள்ளே ஆஸ்டரிஸ்க் ஓவராலாக பார்க்குறதுக்கு as total employees வரும் from employees table. ஓகே, ஸோ 5 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து கவுண்ட். இப்போ ஆவரேஜ் சேலரி பார்க்கலாம். செலக்ட் ஆவரேஜ் சேலரிங்கிற வேல்யூ தான் நான் ஆவரேஜ் பார்க்க போகிறேன். as ஆவரேஜ் சேலரி காலம் என்ன ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ எனக்கு ஆவரேஜ் சேலரியை அதை எடுத்துகிட்டு வந்து காட்டும். இதே மாதிரி மேக்ஸிமம், மினிமம் ஒன்று மட்டும் பண்ணுவோம். செலக்ட் மேக்ஸ் சேலரி, காலம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கல, சேலரி as ஹையஸ்ட் சேலரின்னு வச்சுப்பேன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா, ஸோ இதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி. இது யாருக்கு அப்படிங்கிறத நேம் மூலமாக கொண்டு வரலாம். அதை சப்குரீஸில் நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். இப்போ மினிமமும் அதே மாதிரி தான். செலக்ட் மினிமம் சேலரி as lowest salary from employees. ஸோ எது வந்து மினிமமோ அதை எடுத்துகிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த 5 தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. இப்போது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் இதே போல் தான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிள் திருப்பியும் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னென்ன இருக்குது? நேமு, ஏஜு, சேலரி, கிரியேட்டட் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் கன்கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமையும் எடுத்து ஒரு ஃபுல் நேம் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு வந்து டேபிள் ஆல்டர் பண்ணிருக்கணும். ஸோ நான் வந்து நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் நான் வந்து கன்கட் பண்ண போகிறேன். இப்போ செலக்ட் ஃபங்க்ஷன் நேம் கன்காட், அதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன்னா நேம் ஸ்பேஸ் கமா டிபார்ட்மெண்ட். ஓகே, as full name open.
full name from employees. ஓகே, ஸோ நமக்கு தர்ஷினி ஹெச்ஆர் சிவா. ஸோ இந்த மாதிரி கன்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும் சிங்கிள் வேல்யூவா. ஓகேவா? அப்பர், நான் வந்து நேம் வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்ற போகிறேன். செலக்ட் அப்பர் நேம் அஸ் அப்பர் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லாத்தையுமே எனக்கு என்ன ஆகுனா அப்பர் கேஸாக மாறுதும். லோவர் கேஸும் அதே மாதிரி தான். இங்கே லோவர்னு கொடுக்க போகிறேன். லோவர் நேம்னு வச்சுப்போம். லோவர் நேம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே லோவர் கேஸாக மாற்றிடும். இப்போ நான் வந்து இந்த நேமோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செலக்ட் லென்த். எதோட லென்த்னா நேம் அஸ் நேம் லென்த் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒவ்வொரு நேமோட லென்த்தையும் எடுத்துகிறது. இப்போ வந்து ஒரு நேம்லேருந்து பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு 2 இதை மட்டும் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஓகே. சப்ஸ்ட்ரிங் எதை சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேமை ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் மட்டும் as first 2 chars as from employees. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவோம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இது இல்லாமல் ட்ரிம்மு, ரீப்ளேஸு, அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. ஓகேவா? அடுத்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்டர்ஸ்லேருந்து இது பண்ண போகிறேன். பிகாஸ் ஆர்டர்ஸில் வந்து ஆர்டர் டேட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இப்போது டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா செலக்ட் நவ் as current date time. ஸோ வித் டைமோட எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கரண்ட் டேட். நவ் ஃபங்க்ஷன் இப்படி தான் யூஸ் ஆகும். எனக்கு வந்து கரண்ட் டேட் வேணும், வெறும் டேட் மட்டும் வேணும்னா செலக்ட் கரண்ட் டேட் as டுடே டேட். டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போது எனக்கு வந்து இந்த டேபிளில் ஆர்டர் டேட்டுன்னு ஒன்று இருக்கா. ஸோ டேட் டிஃப்ரென்ஸ், அதாவது ஆர்டர் டேட்டுக்கும் இந்த கரண்ட் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் டேட் டிஃப்ரென்ஸ். டேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா கரண்ட் டேட்டுக்கும் ஆர்டர் டேட்டுக்கும். ஓகே, ஆர்டர் டேட் என்ன அஸ் டேஸ் கவுண்ட்னு வச்சுப்போம் from employees. orders. ஸோ ஒவ்வொரு கரண்ட் டேட்டுக்கும் இப்போ என்ன டேட்டோ அதுக்குலேருந்து அதை வந்து மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு. இப்போ எனக்கு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ண போனால் செலக்ட் டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம். டேட் ஃபார்மேட்டை அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா ஆர்டர் டேட்டை தான் நான் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஆர்டர் டேட் என்ன மாதிரி ஃபார்மேட் பண்ண போகிறேன்னா இது வந்து வைல்டு கார்டு ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேமு அதாவது அந்த வீக் டேஸில் உள்ள நேமு தேர்ஸ்டேவா அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து, நெக்ஸ்ட்டு டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வைல்ட் கார்டு ஆப்ரேட்டர் ஸ்பெசிஃபையர். ஸ்ட்ரிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் ஃபார்மேட்டட் டேட் from orders. Okay, Thursday, month, date, year. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து டேட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் மற்ற ஸ்ட்ரிங் அக்ரிகேட்டர் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.